beachfront, lagoon front. And what are the other road you go across your in front of the fort? Yeah, all the way so it's your sort of waterfront road. So there are a couple packages. Again, we need to do the design first. Just the building. yes. So I sent those papers to you. Because they want to have it right at the hospital road. And we put up there. Master plan for you under the project. So it's also important to do core area because there's too many proposals. Everybody wants to do something here and there, deciding whether those are good decisions or not. So those are something again the project can also included in the project design, namely Okachiri building. So that it's very challenging piece. The other one is we were not sure. You remember which we were intending, Mansry Manny. Yeah. Which we intended to. So at that time we briefed you and you say we will check on that. So until இன்று யாழ்ப்பாணத்தின் தந்திரோபாய இந்த பட்டணமா நகர அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களை ஆராய்வதற்காக உலக வங்கியில் இருந்து வந்திருந்தார்கள். தாங்கள் இதுவரை காலமும் பூர்வாங்க வேலைகளை முடித்துவிட்டதாகவும் இந்த திட்டத்தை நடாத்துவதற்கு உலக வங்கியிலிருந்து அவர்களுக்கு அனுமதி கிடைத்துள்ளது என்றும் அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். தங்களுடைய கடமைகளில் 4 விதமான பணிகளை எங்களுக்கு உணர்த்தினார்கள். தெருக்கள் சம்பந்தமானதும் தெருக்களில் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், வீதி போக்குவரத்தில் ஏற்படும் தாமதங்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் கரிசனைக்கு எடுப்பதாக கூறினார்கள். இரண்டாவது நீர் வடிகால் சம்பந்தமாக என்ன விதத்திலே ஒரு மேம்பாட்டை கொண்டு வரலாம் என்பது சம்பந்தமாக குறிப்பிட்டார்கள். மூன்றாவதாக கலாச்சார இடங்களில் கலாச்சார மையங்களை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது சம்பந்தமாக தாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதாகவும், கடைசியாக கெப்பாசிட்டி பில்டிங், அவர்கள் இங்கே இருக்கும் எங்களுடைய அலுவலர்கள் செய்யப்போகும் அவர்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்வதற்காக எவ்வாறான அவர்களுடைய திறன் அபிவிருத்தி சம்பந்தமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பேசிக்கொண்டார்கள். 2 தெருக்களை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அந்த 2 தெருக்கள் ஒன்று பருத்தித்துறையில் இருந்து கொடிகாமம் வரையில் அந்த பாதையை, அந்த ரோட்டை, அந்த தெருவை மேம்படுத்தி விரிவாக்கி மேம்படுத்துதல். அது A31 என்ன வீடு? அதான் புத்தூர் வீடு. அது AB31 என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. AB31 பாயிண்ட் டு கொடிகாமம் என்று. அடுத்தது AB21 என்று யாழ்ப்பாணத்திலிருந்து பொன்னாலை வரை. முதலாவது 14 கிலோமீட்டர்ஸ், இரண்டாவது 10 தொடக்கம் 16 கிலோமீட்டர்ஸ். இவற்றை எவ்வாறு விரிவுபடுத்தி போக்குவரத்துக்கு உகந்தவாறு நன்றாக தெருக்களை செம்மைப்படுத்தி செய்வது என்பது சம்பந்தமாக அவர்கள் நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இருக்கின்றார்கள். இது எல்லாவற்றுக்குமாக $55,000 மில்லியன் உலக வங்கியினால் தரப்பட்டிருக்கின்றது. 55 மில்லியன் $55 மில்லியன். அதில் டாக்ஸில் அதுக்கு டாக்ஸ் சம்பந்தமாக இறைவரி எல்லாம் ஒரு 10 மில்லியன், அது இலங்கை அரசாங்கம் கொடுக்கும், எல்லாமாக 65. ஆகவே அது தெருக்கள் சம்பந்தமான விடயங்கள். இரண்டாவது
ட்ரைனேஜ் சம்பந்தமாக, அதாவது நீர் வடிகால் சம்பந்தமாக ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றை செய்ய போவதாகவும், எவ்வாறு நீரை இந்த ஃப்ளட்ஸ் ஏற்படாமல், அதாவது வெள்ளங்கள் ஏற்படாது நீரை வழிந்தோடுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக குறிப்பிட்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டார்கள். அதிலே எங்களுடைய குளங்களை நாங்கள் திருத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. குளங்களிலே மேல் இருக்கும் இந்த சில்ட் என்று மேல்படியாக இருக்கும் அந்த மண்ணை வாரி எடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் கீழே இருக்கும் அந்த ஒரு மட்டத்தை அதை அப்படியே விட வேண்டும் இந்த நீர் இருப்பதற்காக. ஆகவே அது ஒரு டெக்னிக்கல் வேலை. அதை தாங்கள் இப்பொழுது ஆராய்ச்சி செய்து கொண்டு வருவதாக குறிப்பிட்டார்கள். அது சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. மூன்றாவதாக இந்த ஓல்பாக்கில் இருக்கும் அந்த பழைய டச்சுக்கார கட்டிடத்தையும் மற்றது மந்திரிமனையில் இருப்பதையும் ஒரு பழமையையும் புதுமையையும் ஒருங்கிணைத்து ஏற்படுத்துவது எவ்வாறு என்பது சம்பந்தமாக அவர்கள் ஆராய்ந்து வருகின்றார்கள். இந்த மந்திரிமனை தற்பொழுது ஒரு தனியாருக்கு உரியதாக குறிப்பிடுவதால் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு தாமதமாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு நாங்கள் உடனே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கின்றது. அதனை அவர்களிடம் கையளித்தால் அவர்கள் அதை அழகாக செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உலக வங்கியினுடைய உதவியினோடு நாங்கள் இந்த 4 விதமான விடயங்களையும் தந்திரோபாய திட்டத்தின் கீழ், யாழ்ப்பாணத்தின் தந்திரோபாய திட்டத்தின் கீழ் நாங்கள் வேலைகளை செய்து வர இருக்கின்றோம். அதற்குரிய பூர்வாங்க கூட்டமாக இன்று பூர்வாங்க பணம் கிடைத்ததன் பின்னர் பூர்வாங்க கூட்டமாக, அதாவது முன்னர் நாங்கள் இதை பற்றி பேசியிருந்தோம். பணம் இதுக்கு கிடைக்குமோ இல்லையோன்னு எங்களுக்கு கரிசனை ஒரு கேள்வி இருந்தது. இப்பொழுது உலக வங்கி அதற்குரிய பணத்தை தருவதாக கூறியுள்ளார்கள். எனவே இந்த வேலையை இனியவர்கள் உடனேயே தொடங்க முடியும்.